இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 10th வந்துட்டு தமிழ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ டெய்லி இந்த கொஷின்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4th கிளாஸாக வந்துட்டு இன்னைக்கு ஒரு 50 கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உனக்கு பாட்டுக்கள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். ஸோ பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மோனை எதுகை. ஸோ செகண்ட் கொஸ்டின், கீழ்காண்பவற்றுள் பொருந்தாத இணையை கண்டுபிடி. ஸோ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாசனை மனம். தேர்ட் கொஸ்டின், பொருத்தி காட்டுக. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு காவியம். ஸோ செகண்ட் ஒன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆன்சர் இதழ். புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா வந்துட்டு குழந்தைகளுக்கான நீதி பாடல். சிந்துக்கு தந்தை. ஸோ சிந்துக்கு தந்தை அப்படின்னா வந்துட்டு பாராட்ட பெற்றவர். நாலாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். ஸோ நாலாவது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். ஐந்தாவது கொஷின், சிந்துக்கு தந்தை என பாராட்ட பெற்றவர். ஸோ அஞ்சாவது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிந்துக்கு தந்தை என பாராட்டப்பட்டவர். ஆன்சர் பாரதியார். ஆறாவது கொஷின், கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். ஸோ ஆறாவது கொஷின் வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். ஏழாவது கொஷின், பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டு பெறுபவர். ஸோ பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்படுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவரும் பாரதியார். எட்டாவது கொஷின், காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர். ஸோ காற்று என்னும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர். ஸோ எட்டாவது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். ஒன்பதாவது கொஸ்டின், காற்று வா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை பயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா என பாடியவர். ஸோ ஆன்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். பத்தாவது கொஷின், பிராண ரசம் என்ற சொல்லில் உணர்த்தும் பொருள். ஸோ 10வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உயிர் வலி. 11வது கொஷின், வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். ஸோ 11வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். 12வது கொஷின், காற்றேவா என்னும் கவிதையினுடைய ஆசிரியர். ஸோ 12வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். 13வது கொஷின், காற்று எதை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று பாரதி அழைக்கிறார். ஸோ 13வது கொஷின் ஆன்சர் மகரந்த தூளை. பொருத்தி காட்டுக. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, மயிலுவித்து அப்படின்னா வந்துட்டு மயங்க செய். ஸோ செகண்ட் ஒன், பிராண ரசம் அப்படின்னா வந்துட்டு உயிர் வலி. லயத்துடன் அப்படின்னா வந்துட்டு சீராக. வாசனை அப்படின்னா வந்துட்டு மனம். 15வது கொஷின், ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி என்றழைக்கப்படும் வடிவத்தை தமிழ் அறிமுகப்படுத்தியவர். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். 16வது கொஷின், புது கவிதை என்று வடிவம் உருவாக்க காரணம். ஸோ 16வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம். ஸோ 16வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியின் வசன கவிதை. 17வது கொஷின், பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள். ஸோ 17வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 மற்றும் 2 சரி. 18வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பக்க மலைகள் உடைந்து
வெள்ளம் பாயுது பாயுது பாயுது. தாம் திரியிட என்ற இயற்கை யொலிகளை உணர்வுடன் வெளிப்படுத்தும் பாடல்களை பாடியவர். ஸோ 18வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதியார். 19வது கொஸ்டின் இனிய வாசனையுடன் வா என்று பாரதி அழைத்தது. ஸோ 19வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காற்று. 20வது கொஸ்டின் பாரதியார் காற்றை மயிலுரித்து அழைப்பதை குறிக்கும் சொற்றொடர். ஸோ 20வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மனதை மயக்க செய்யும் மனத்தோடு வா. 21வது கொஸ்டின் பாடு இமில் பனிக்கடல் பருகி என்னும் மும்மொழிப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி யாது. ஸோ 21வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடல் நீர் ஆவியாகி மேகமாதல். 22வது கொஸ்டின் முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை. ஸோ 22வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லைப்பாட்டினுடைய மொத்த அடிகள் எத்தனை. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 103. 23வது கொஸ்டின் முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது. 23வது கொஸ்டினுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10 பாட்டு. 24வது கொஸ்டின் 24வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லை திணைக்குரிய பூவகை. ஸோ 24வது கொஸ்டின் வந்துட்டு முல்லை திணைக்குரிய பூ வகை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடவம் பூ. 25வது கொஸ்டின் முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ 25வது கொஸ்டின். ஸோ 25 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களில் ஒன்று. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பதின்மேல் கணக்கு. 26வது கொஸ்டின் 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல். ஸோ 10 பாட்டில் வந்து மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை பாட்டு. பொறுத்துக்கு 27வது கொஸ்டின் நெமி. நெமி அப்படின்னா வந்துட்டு வலம்புரி சங்கு. கோடு. கோடு அப்படின்னா வந்துட்டு மலை. விரிச்சி அப்படின்னா வந்துட்டு நற்செயல். விரிச்சி அப்படி சுவல் அப்படின்னா வந்துட்டு தோல் அப்படின்னு. 28வது கொஸ்டின் வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர். ஸோ வலம்புரி சங்கு பொறித்த கைகளை உடையவர் யார் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருமால். 29வது கொஸ்டின் குறுகிய வடிவம் கொண்ட நீர்வரத்து தந்தவன். 29வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மாவிலி மன்னன். 30வது கொஸ்டின் மண்ணுக்கும் விண்ணுக்குமாக பேருருவம் எடுத்து நின்றவர். 30வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால். 31வது கொஸ்டின் கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்செலவு எமிலி இவ்வடிகளில் மேகம் என்னும் பொருள் தரும் சொல். ஸோ 31வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எழிலி. 32வது கொஸ்டின் கொடுங்கோர் கோவலர் இதில் குறிப்பிடப்படும் கோவலர் யார். இடையர். 33வது கொஸ்டின் முல்லைப்பாட்டு என்னும் நூலை இயற்றியவர். ஸோ 33வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நப்போதனார். 34வது கொஸ்டின் மலையின் சீற்றம் இயல்பு வாழ்வில் ஏற்படுத்தும் மாற்றங்களை படம் பிடித்து காட்டுவது எது. ஸோ 34வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சங்க இலக்கியம். 35வது கொஸ்டின் நனந்தலை உலகம் என்பதில் நனந்தலை என்பதன் பொருள். ஸோ 35வது கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அகன்ற. 36வது கொஸ்டின் நறுவி என்பதில் வி என்பதன் பொருள் மலர்கள். 37வது கொஸ்டின் பொருத்தி காட்டுக. மூது அப்படின்னா வந்துட்டு பண்பு தொகை. உறுதுயிர் வினைத்தொகை. கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை அப்படின்னா வந்துட்டு உரிச்சொற்றொடர். 38வது கொஸ்டின் 38வது கொஸ்டின் வந்து பொறித்த பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ. 39வது கொஸ்டின் தலை வீக்காக நற்சொல்
கேட்டு நின்றவள். தலைவிக்காக நற்சொல் கேட்டு நின்றவர்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதிய பெண்டிர். 40வது கொஷின். சிறு தாம்பு கயிற்றில் கட்டப்பட்ட எது பசியால் வாடிக்கொண்டிருந்தது? ஸோ 40வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இளங்கன்று. 41வது கொஷின். பசியால் வாடிக்கொண்டிருந்த இளங்கன்றின் வருத்தத்தை கண்டவள். ஸோ 41வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இடைமகள். 42வது கொஷின். கைய கொடுங்கோர் கோவலர்பின் நின்று உயர்த்தர இன்னே வருகுவர் தாயார் என்று யார் யாரிடம் கூறியது? ஸோ 42வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இடைமகள் இளங்கன்றிடம். 43வது கொஷின். நன்னர் நன்மொழி கேட்டனம் யார் யாரிடம் கூறியது? ஸோ 43வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு வந்துட்டு முது பெண்டிர் தலைவனிடம் கூறியது. 44வது கொஷின். பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள முல்லைப்பாட்டின் அடிகள். ஸோ 44வது கொஷின் ஆன்சர் 1-17. 45வது கொஷின். முல்லையின் நிலம். ஸோ முல்லையினுடைய நிலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காடும் காடு சார்ந்த இடமும். 46வது கொஷின். இருத்தல் நிமித்தலும் என் நிலத்திற்குரிய உரிபொருள். 46வது கொஷினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லை. கார்காலத்திற்குரிய மாதங்கள். ஸோ 47வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கார்காலத்திற்குரிய மாதங்கள். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவணி புரட்டாசி. 48வது கொஷின். பொன் வணிகனாரின் ஊர். ஸோ பொன் வணிகனாரின் ஊர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காவிரி பூம்பட்டினம். ஸோ தேங்க்யூ கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.